வணக்கம் கைஸ், ஐ எம் யோகராஜன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நமக்கு ஹேர் ஃபால் ஆனால் நம்ம போயிட்டு ப்ரைவேட் கிளினிக்கில் தான் போய் பார்க்குறோம். அவங்க பிஆர்பி, ஜிஎஃப்சி இல்லை மினாக்சல், மைக்ரோ நீட்லிங் என்ன பண்ணாலுமே அதுக்கு நமக்கு ஒரு 30,000லேருந்து 50,000த்துக்குள்ளே ஆகும். நான் சொல்கிறது மினிமம் ப்ரைஸு. இதோட அதிகமாக கூட ஆகலாம். நம்ம ஏன் ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கமே போகிறதில்ல, அதாவது ஜிஹெச் ஏன் நம்ம போகிறதில்ல? ஏன்னா ஜிஹெச்சில் நம்ம இந்த ஹேர் அப்படின்ற ஒரு பேரையே பார்க்க முடியாது. ஸ்கின்னை பார்ப்பாங்க, ஸ்கின்னு போட்டிருக்கோம், ஸ்கின் டாக்டர் இருப்பாங்க. ஆனால் ஹேருக்குன்னு தனியாக யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் ஸ்கின் டாக்டரும் ஹேரை பார்ப்பாங்க. நம்ம ஸ்கேல்ப்புமே ஒரு வகையான ஸ்கின்னு தான். அதனால் ஸ்கின் டாக்டர்கிட்ட நம்ம போய்ட்டு கன்சல்ட் பண்ணலாம். அதாவது நம்ம ஜிஹெச்சில் இருக்கக்கூடிய ஸ்கின் டாக்டர்கிட்ட இதை போய்ட்டு இதை பற்றி நம்ம பேசலாம். இது போல் ஹேர் ஃபால் இருந்துச்சுன்னா. நான் ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கேன். அவங்க அப்போ சொன்னது எனக்கு சரியாக புரியலை அப்படின்னா அவங்க கொடுத்து எனக்கு மல்டிவிட்டமின் டேப்லெட் மட்டும் தான் கொடுத்தாங்க. அதையும் நான் எடுக்கலை. இப்போ அகைன் நம்ம போய்ட்டு பார்ப்போம். அவங்க எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு போயிருந்தேன். எனக்காக போல் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவர் கூப்பிட்டு போனேன். அப்படியே நமக்கும் இந்த டவுட் இருக்குது, அதை கிளியர் பண்ணிடும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போயிட்டு எடுத்த உடனே ஒரு ஸ்கின் டாக்டர்கிட்ட போய் எடுத்த உடனே எனக்கு இது போல் ஹேர் ஃபால் ஆகுதுன்னு சொன்னால் அவங்க எதாவது டென்ஷன் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 2023 காலில் அடிபட்டுருச்சுன்னா சுடுதண்ணி ஊற்றிக்கிட்டேன். அது அந்த ஒரு தழும்பு அப்படியே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அதை காட்டிட்டு இது போல் அந்த 2 வருஷமாக அந்த தழும்பு இருக்குது, இன்னும் மறைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க அதுக்கு 2 ஆயில்மெண்ட் எழுதி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பொறுமையாக இது போல் சொன்னேன், இது போல் முடி ரொம்ப கொட்டுது மேம் அப்படின்ற மாதிரி. அவங்களும் ஃபஸ்ட்டு அவங்க என்னை கேட்ட கேள்வி என்னன்னா, நல்லா சாப்பிட்றீங்களா அப்படின்னு தான் கேட்டாங்க. ஓகே மேம், இப்போ ஒரு 6 மாதமாக நல்லா சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். என்னெல்லாம் சாப்பிட்றீங்கன்னு கேட்டாங்க. நான் சாப்பிட்ற ஃபுட்லாம் சொன்னேன். ஓகே ஃபைன். நீங்கள் ஒரே ஒரு பிளட் டெஸ்ட் மட்டும் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் ஒன்று எழுதி கொடுத்தாங்க. அந்த டெஸ்ட்டுமே நான் இப்போ கொடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னும் ரிசல்ட் ஒன்றும் போய் வாங்கலை. டெஸ்ட் எந்த மாதிரி வந்திருக்குன்னு ஒன்றும் வாங்கலை. வாங்கிட்டு மறுபடியும் அவங்கள போய் பார்க்கணும். இது வரைக்கும் நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது நமக்கு ப்ரைவேட்டில் போய்ட்டு அதிகமாக காசு செலவு பண்ணுறோம். ஹேருக்காக போய்ட்டு ப்ரைவேட்டில் எனக்கு நம்ம ஃபாலோவர்ஸே கிட்டத்தட்ட நான் 1 லட்சம் 1.5 லட்சம் அப்படின்ட்டு நிறைய அமௌண்ட் சொல்லியிருக்காங்க. அதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு நமக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கிடைச்சா கூட பெனிஃபிட் தானே. ஓகேங்களா? இப்போ நம்ம ப்ரைவேட்டில் போய்ட்டு காசு கொடுத்து பண்ணுறதுக்கும் கவர்மெண்ட் ஜிஹெச்சில் ஃப்ரீயாக பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. நான் மோஸ்ட்லி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பெருசாக விரும்ப மாட்டேன். ஏன் அப்படின்னா அங்கே போனால் அதிகமாக செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி நான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலே போக மாட்டேன். எதுக்காக இருந்தாலும் ஜிஹெச் தான் போவேன். அங்கே நம்ம கடலூர் ஜிஹெச்சுமே மோஸ்ட்லி எங்கள் அப்பாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், எல்லாம் ஜிஹெச்சில் பண்ணது தான். எனக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் மோஸ்ட்லி பக்கத்தில் கிளினிக் போவேன். அங்கே சரியாகலை அப்படின்னா கவர்மெண்ட் ஜிஹெச் தான். மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஜிஹெச் தான் நான் போவேன். இங்கே இல்லை அப்படின்னா பாண்டிச்சேரிலையும் அப்படி இல்லைன்னா சென்னை தான். இப்போ ரீசெண்ட் டைம் கூட சென்னை போயிட்டு வந்திருந்தேன்னு சொல்லியிருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் ஜிஹெச்சில் நம்ம அந்த ஹேருக்காக என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்றத தான் இப்போ நான் தேடிகிட்டு இருக்கேன். நமக்கு ஏதாவது ஒரு சின்ன ப்ளஸ் பாயிண்ட் கிடச்சா கூட நமக்கு யூஸ்ஃபுல் தானே. இப்போ பிளட் டெஸ்ட் எடுத்து அதில் நமக்கான நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சியை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, இது நீங்கள் ப்ரைவேட்டில் பண்ணுறதுக்கும் கவர்மெண்ட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ப்ரைவேட்டில் உங்களுக்கு ஒரு நாளில் இது முடிஞ்சிடும். ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனீங்க அப்படின்னா டெஸ்ட் ஒரு நாள் எடுப்பாங்க, ரிசல்ட் அடுத்த நாள் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? கொஞ்சம் டைம் செலவாகும். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனால் கொஞ்சம் மணி செலவாகும். ஓகேங்களா? மற்றபடி பார்த்தா எல்லாம் ஒன்று தான். உங்களுக்கு டைம் இருக்குது, மணி இல்லைனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பாருங்கள். எனக்கு மணி இருக்குது, டைம் தான் இல்லைனா நீங்கள் ப்ரைவேட்டுக்கு தாராளமாக போங்க. ஓகேங்களா? இது ஒரு என்ன மாதிரி நடுத்தர வர்க்கம் கூட இல்லாமல் மிடில் கிளாஸ்லாம் ரொம்ப லோவர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் இது பண்ணுறேன். ஓகே, அந்த டெஸ்ட் எந்த மாதிரி வந்திருக்குன்னு பார்ப்போம். அதில் ஏதாவது நமக்கு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, நமக்கு தேவையான நியூட்ரிஷன் டேப்லெட் கிடைச்சாலும் சரி, இல்லை நமக்கு ஏதாவது சின்ன கைடன்ஸ் கிடைச்சாலும் இந்த மாதிரி ஃபுட்லாம் சாப்பிடுங்க, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு ஏதாவது டாக்டர் சைட்லேருந்து ஏதாவது கைடன்ஸ் கிடைச்சாலுமே அதுவுமே நமக்கு யூஸ்ஃபுல் தான். இப்போ நம்ம ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னா அவங்க கன்சல்டேஷனுக்கே 500 1000ன்ட்டு வாங்கிடுறாங்க. அதில் நமக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனும் பெருசாக கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில இடத்துல கொடுக்குறாங்க, பெருசானா பெரிய கிளினிக்லாம் அந்தளவுக்கு நமக்கு எதனால் முடி கொட்டுதுன்னே நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. இப்போ எனக்கு தெரியும், எனக்கு இருக்குது ஜெனட்டிக் ஹேர் லாஸ் அப்படின்றது எங்கள் அப்பா பார்த்தாலே எனக்கு தெரியும். ஜிஹெச்சில் எடுத்த ப்ளட் டெஸ்ட்டில் நமக்கு எந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். அப்படி சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேருக்கு எந்த டாக்டர் போய் பார்க்கணும், இது போல் பார்த்து அதிகமாக செலவாகுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் பண்ணுறேன். நாளைக்கு நான் போயிட்டு ரிப்போர்ட் வாங்கிட்டு டாக்டர்கிட்ட பேசிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.